தமிழ் எழுத படிக்க தெரிந்த சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. பார்ட் 1ல் ஃபேஸ்புக்கில் எப்படி ஆர்டிக்கல் போடலான்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 2ல் விமீடியாவில் எப்படி ஆர்டிக்கல் போடலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு பிளாகில் எப்படி ஆர்டிக்கல் போட்டு ஏர்ன் பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். ஒரு பிளாகை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் கூகுள் போய்க்கோங்க, பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. blogger.com அப்படி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சைட்டு தான் அது உள்ளே போய்க்கோங்க. போய் சைன்இன் கொடுத்திங்கன்னா இதுவும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி தான். உங்களுக்கு மெயில் ஐடி வச்சு தான் சைன்இன் ஆகும். டைரெக்டாக மெயில் ஐடிக்கு வந்துடும். இங்கே நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பிளாகர்லேயே சைன்இன் ஆகிரும். பிளாகரோட ப்ரொஃபைல் நேம் கேட்கும். டிஸ்பிளே நேம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்காக நான் ஆயுர்வேதிக் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் புதுசாக தான் பண்ணுறேன் உங்களுக்காக. அதனால் புதுசாக ஒரு நேம் நானாக யோசிச்சிருக்கேன். இப்போ கண்டினியூ பிளாக் கொடுக்குறேன். இதுதான் பிளாகரோட பேஜு. இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, சும்மா படிச்சுக்காங்க. இந்த கண்ட்ரிஸும் குக்கீஸ் பற்றியும் கூகுள் அனலிட்டிக்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரியேட் நியூ பிளாக். இப்போ நம்ம டைட்டில் கொடுத்தாகணும். இது டைட்டிலுங்கிறது அந்த பேஜ் நேம் மாதிரி, ஃபேஸ்புக் பேஜ் நேம் மாதிரி. நான் இதுலேயும் ஆயுர்வேதா தமிழில் கொடுத்துக்கிட்டேன். இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஒரு டொமைன் நேம். உங்களுக்கு இது ஒரு வெப்சைட் அட்ரஸ் மாதிரி. இது அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த அட்ரஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் அதே நேமே டைப் பண்ணுறேன், ஆயுர்வேதா தமிழ்னு. பாருங்கள், இது நாட் அவைலபிள்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம மாற்றி கொடுத்தாகணும், வேறு நேம் செலக்ட் பண்ணி ஆகணும். இதில் அவைலபிள் வர வரைக்கும் நம்ம அந்த நேமை மாற்றிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது இந்த நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அட்ரஸ் கிடைக்காது. இப்போ நான் அதே அப்படியே மாற்றி டைப் பண்ணுறேன், தமிழ் ஆயுர்வேதா. இந்த அட்ரஸும் கிடைக்கல. இப்போ நான் வேறு ஏதாவது நேம் கொடுத்தாகணும். ஆயுர்வேதா தமிழ் லைஃப் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கிடச்சிரும். இப்போ இதுதான் கீழே இருக்கிறது தான் தீமு. எப்படி ப்ரிவியூ ஆகன்னு காட்டுற தீம் இது. இதில் நீங்கள் இப்பொழுதைக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸாக அங்கே போய் நம்ம தீமை வச்சுக்கலாம். அதனால் இப்பொழுதைக்கு இருக்கிறதே நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி தான் உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டென்ட் இன்ஸ்டலே டொமைன் நேம் இதிலே தான் வேணுமான்னு கேட்குறாங்க. நானும் தேங்க்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா இது டொமைன் காசு போட்டு வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால் அதில் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டேன். கண்டென்ட் கேப்ஸ் கொஸ்டின் ஹப் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னா அந்த கொஸ்டின் ஹப் போனீங்கனாலும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் தருவாங்க. நான் க்ரியேட் போஸ்ட்டுக்கே வந்துட்டேன். இதில் நீங்கள் டைட்டில் கொடுத்தாகணும். இதில் நீங்கள் ஆர்டிக்கல் பேஸ்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்காக நான் ஒரு ஆர்டிக்கலை இப்போ டைட்டில் போடலாம், சளி இருமல் போக. ஏன்னா ஆயுர்வேதம் நேம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் டைட்டில் சளியை பற்றி போடலான்னு சொல்லி சளி இருமல் பற்றி போட்டிருக்கேன் நான். அதே இருமல் சளிக்கு உண்டான ஒரு கண்டென்ட்டையும் வாய்ஸ் டைப்பிங்கில் பேசி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஆர்டிக்கிளை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஏதாவது இமேஜ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எப்பவும் போல் கமர்ஷியல் ஃப்ரீ இமேஜ் இந்த வெப்சைட் போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி கமர்ஷியல் ஃப்ரீயில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்போ இதில் காஃப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், இருமுறை மாதிரி இந்த பிக்சர் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் விமீடியா மாதிரியோ இதில் வந்து 300 வேர்ட்ஸ் தான் போட்டாகணும், டைட்டிலில் 8 வார்த்தை தான் கொடுத்தாகணும், அந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் டைட்டில் வச்சுக்கலாம், எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே இருக்குது பாருங்கள் இமேஜஸோட லிங்க்கு. இதை கிளிக் பண்ணுறேன். அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த அப்லோடில் சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. டைரெக்டாக உங்கள் சிஸ்டத்துக்கு போயிடும். நான் இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஆட் கண்டென்ட் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல கசர் வச்சதுனால அந்த இடத்துல இமேஜ் வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நான் வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குது, எப்படி வெப்சைட்டில் தெரியும் அப்படிங்கிறத ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். நார்மலாக ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாக் வச்சுருந்தோம்னா இன்னும் வெப்சைட் கொஞ்சம் அழகாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நம்ம தீமை மாற்றி ஆகணும். நான் அடுத்தடுத்த ஆப்ஷனில் சொல்கிறேன் எப்படி தீம் மாற்றுறதுன்னு. இப்போதைக்கு மறுபடியும் நம்ம பிளாகுக்கு போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு. என்னோடய பிளாக் போகிறேன். இதில் பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ்ன்னு இருக்குது. ஸ்டாட்டிக்ஸ் போட்டிங்கன்னா இதில் பேஜ் வியூ, ஒரு நாளைக்கு எத்தனை, நேற்றுக்கு எத்தனை, எத்தனை மந்த்துக்கு எத்தனை, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே இருக்குது. போஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன போஸ்ட்டு போட்டிருக்கீங்க, என்னென்ன போஸ்ட்டு லேட்டராக போட போகிறீங்கிறது இருக்குது. டிராஃபிக் சோர்ஸ் வந்து எங்கெங்கேருந்து இந்த யூஆர்எல்லேருந்து வழியாக வந்தாங்க, கூகுள் வழியாக வந்தாங்க, யூடியூப் வழியாக வந்தாங்கங்கிறது தான் டிராஃபிக் சோர்ஸு. ஆடியன்ஸ் வந்து எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு சொல்லி காட்டுறது. இது வந்து கமெண்ட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா லேஅவுட் கொடுத்தேன், அதில் ஆட்சன்ஸ் இருக்குது. ஏர்னிங்ஸ் கொடுத்தேன், அதில் ஆட்சன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து குவாலிஃபை ஆகணும். இப்பொழுதைக்கு குவாலிஃபை இல்லைன்னு சொல்லி எனக்கு காட்டுது. நான் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வராது. எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஓன் யூனிக் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது உங்களோட சொந்த தனிப்பட்ட ஆர்வமூட்டக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும். 18 கீழே இருக்கிறவங்க அவங்களோட அம்மா அப்பா வழியாக வந்து அப்ளை பண்ணலாம். நான் இப்போ சைனப் கொடுக்குறேன் ஆட்சன்ஸுக்கு. இங்கே வந்து வெப்சைட் நேம் கேட்குது. என்னோடய வெப்சைட் நேம் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணுறேன், என்னோடய மெயில் ஐடி காப்பி பண்ணுறேன். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பர்ஃபார்மன்ஸ் சஜெக்ஷன் வந்து எனக்கு மெயில் ஐடியில் கொடுன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ கண்டினியூ பிளாக் பார்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம எலிஜிபிலிட்டி ஆனால் ஆட்சன்ஸ் தன்னால் நம்மளுக்கு வந்துடும். ஆடு வரதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு மெயிலும் வரும். அடுத்து பாருங்கள் லேஅவுட் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட தீமை நான் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தீம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் நம்ம தீமை மாற்றி ஆகணும். இப்போ பாருங்கள் லைவ் பிளாக் மொபைலில் எப்படி தெரியும், ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி தெரியும்ன்ருக்கு. இதில் போனீங்கன்னா நிறையா தீம் கிடைக்கும். நான் இந்த தீமை சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் ஆரஞ்சு கலர், இது டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. இது பாருங்கள் நல்லாயிருக்கு, ஃபாண்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ எப்படி ப்ரிவ்யூ ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம வெப்சைட்டில். பாருங்கள் டைட்டில் நல்லாயிருக்கு, ஹெட்டிங் மட்டும் தெரியுது. இப்போ இது ரீட் மோர், அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஆர்டிக்கல் முழுசும் வருது. நல்லாயிருக்கு இந்த வெப்சைட்டு. இந்த மெனு ஆப்ஷனில் வியூ ப்ரொஃபைலு வச்சு இருக்குது, அவ்வளோதான். நல்லாயிருக்கு இந்த வெப்சைட்டு. இப்போ இதை வந்து படிக்கிறவங்க, இது பப்ளிஷ் ஆகிருச்சு, இதை வந்து படிக்கிறவங்க மூலிமா நம்மளுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அவங்க ஆட் தருவாங்க, அந்த ஆடை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எலிஜிபிலிட்டி ஆனதையும் அவங்க ஆட் கொடுப்பாங்க. இது வந்து செட்டிங்ஸு, இது பேசிக் திங்ஸு. இதில் நீங்கள் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நேம் எதாவது மாற்றுறனா மாற்றிக்கலாம், இல்லை உங்கள் இமெயில் ஐடி மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். எதை வேணாலும் பிளாக் ஆத்தர்ஸ் எதை வேணாலும் மாற்றுறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் மாற்றாதீங்க, ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே விட்டுருங்க, அதுதான் ரொம்ப நல்லது ஆட்சன்ஸ் கிடைக்க. அது இல்லாமல் நீங்கள் கண்டென்ட் வந்து யூனிக்காக
நிறைய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்களே வாய்ஸ் டைப்பிங் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட்சன்ஸ் கிடைக்கும். இன்புட் டூல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இன்புட் டூல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். வாய்ஸ் டைப்பிங்கும் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும், அதுக்குண்டான ஆகிற டைம் தான். மற்ற டைம்லாம் நீங்கள் ஈஸியாக போஸ்ட் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். நிறைய போஸ்ட் போடுங்க, நிறையா ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.